ஒரு ரகசியமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மனசையும் நம்மளோட புத்தி இந்த ரெண்டுத்தையுமே ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சிருக்கணும். எப்போ வச்சுக்க முடியும்? மனசு எப்ப புத்தியா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒருநிலைப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத நிலையில தான். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம உடலை பயன்படுத்த கூடாது. எதுக்காக பயன்படுத்தணும்? நல்ல கர்மா, நல்ல செயல்கள் செய்யறதுக்கும் அதுக்கப்புறம் தியானம் செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த உடலை வந்துட்டு பயன்படுத்தணுமா. அப்படி யாரெல்லாம் வச்சிருப்பாங்களோ அப்படிப்பட்டவர் அந்த மாதிரி மனசை சாந்தமா வச்சிருப்பவங்க வந்துட்டு முக்திய ரொம்ப எளிமையா அடைஞ்சிருவாங்க. ஓகேவா? நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கிறது எதுக்கு? நமக்கு முக்தி அடையணும். பத்ரிஜி சார் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு. கர்ம யோகின்னு வச்சுப்போம். கர்மா அப்படின்னா என்ன? செயல்கள் இல்லையா? அவர் பாருங்க, இந்த தியான மகா சக்கரம், தியான மகா யஜ்ஞங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, சாப்பாடு பரிமாறுற இடத்துக்கு வந்துட்டு அந்த செயலை செய்வாரு. எல்லாருக்குமே பரிமாறுவாரு அவரு. எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி சாருக்கு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 4 விஷயம். ஓகேவா? உடல், மனது, புத்தி, ஆன்மா. இந்த 4 விஷயம்தான் நம்ம. ஓகேவா? நம்ம எல்லாருமே நான் அப்படின்னாலே இந்த உடல் மட்டும் கிடையாது. இந்த 4மே சேர்ந்ததுதான் நான் அப்படின்னா. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது விஷயம் அந்த மனசு இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மைண்டு தான் நம்ம எல்லாரையும் லைக் அததான் நம்மள வச்சு இது செய்யுதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மனச நம்ம எப்படி வச்சுக்கணும், எப்படி அதோட நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி சாரும் சொல்லியிருக்காங்க. அவரோட வெவ்வேறு மாஸ்டர்ஸ் சொன்னதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். ಅದಲ್ಲ మొదలవది శ్లోకం. మనసులోనున్న మర్మమంత ఎరిగి స్థిరము చేసి ఆత్మ తేటపరచి ఘటము నిల్పవలయు கனத்தலிங்கேட்டிக்கு விஸ்வதாபிராம வினுரவேமா அப்படின்னு சொல்லிட்டு யோகி வேமன் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரகசியமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மனசையும் நம்மளோட புத்தி இந்த ரெண்டுத்தையுமே ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சிருக்கணும். எப்போ வச்சுக்க முடியும்? மனசு எப்ப புத்தியா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒருநிலைப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத நிலையில தான். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். சோ இவங்க என்ன சொல்ல வராங்க? நீ எப்போ உன்னோட மனசையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்துறியோ அப்பதான் நீ ஆன்மாவை போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நம்ம என்னதான் பண்ணணும்? நம்ம அந்த மனசை வந்துட்டு புத்தியையும் ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். விச் மீன்ஸ் எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு போறதுதான் இவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் கட்டமு நில்பவையோ கனத்தலிங்கேட்டிக்கு அப்படின்னா நம்மளோட உடல் இருக்கு இல்லையா? இப்போ புத்தியையும் மனசையும் ஒருநிலைப்படுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஒருநிலைப்படுத்தினா எதுக்கு போய் நம்ம ரீச் ஆகும்? ஆன்மாவை போய் கொண்டு சேர்ந்துடுறது. சோ இது 3மே முடிஞ்சிருச்சு. இனி மித்தது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதான்? நம்மளோட உடல்ல உக்கார வைக்கணும். விச் மீன்ஸ் நம்ம எப்போ நம்ம உடலை ஒரு இடத்துல உக்கார வச்சு தியானம் செய்யறோமோ அப்போ மனசாகட்டும் புத்தியாகட்டும் ரெண்டுமே ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்ந்துடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்மாவை போய் நம்ம ரீச் ஆயிடுவோம் மாஸ்டர்ஸ். அதுதான் இவ்வளவு கிளியரா இந்த ஸ்லோகத்துல யோகி வேமன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ பகவத்கீதையில கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பகுனாம் ஜன்ம நாமந்தே ஞானவாம் மாம் பிரபத்யதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, புத்தி இருக்கிற அறிவாளிக்கு மட்டும்தான் ஆன்மாவை போய் சேர முடியும். அப்போ நம்ம புத்தி இருக்கிற அறிவாளினா என்ன? நமக்கு புத்தி வேணும்னா என்னதான் பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும் இல்லையா? சோ யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணி புத்தி இருக்கிறவங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்மாவை கொண்டு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில நமக்கு சொல்லியிருக்காரு. கட்டம் நில்பவலையோ அப்படின்னா இந்த உடல் இருக்கு இல்லையா? இந்த உடலை ஒரு இடத்துல உக்கார வைக்கணும். நம்ம தியானம் செய்யும் போது ஒரு இடத்துல தானே உக்கார வைப்போம் இந்த உடலை.
சோ கடம் அப்படின்னா இந்த உடல் ஒருநிலைப்படுத்துறது, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அப்படின்னா நில்பவலையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட உடலை வந்துட்டு எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்ட கெட்ட செயல் செய்யறதுக்கோ இல்ல தப்பான வழில போறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. நல்ல செயல்கள் செய்யறதுக்கு, தியானம் செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம உடலை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த பணம் சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கணும், பட் ஓவரா பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சொத்துன்னு போய் இன்னும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா உழைச்சு அப்படி பண்றது, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம உடலை பயன்படுத்த கூடாது. எதுக்காக பயன்படுத்தணும்? நல்ல கர்மா, நல்ல செயல்கள் செய்யறதுக்கும் அதுக்கப்புறம் தியானம் செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த உடலை வந்துட்டு பயன்படுத்தணும் மாஸ்டர்ஸ். அதனாலதான் இவரு சொல்லியிருக்காரு, உடலை நீ ஒரு இடத்துல உக்காரவை, அப்போ உன்னோட புத்தி ஆகட்டும் மனசு ரெண்டுமே ஒரு நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் நீ ஈஸியா போய் ஆன்மாவை ரீச் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தியானம் கண்டிப்பா பண்ணணும் மாஸ்டர்ஸ். அதுதான் இவரு இந்த ஸ்லோகத்துல யோகி வேமன் அவர்கள் நமக்கு அழகா சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லோகம். சாந்த மானசமுன ஜல்லினை சீதலா பாட்டி நுண்ணவாடு பரமயோகி அட்டிவாடு முக்தின எதுக கைகுனு விஸ்வதாபிராம வினுரவேமா அப்படின்னு சொல்லிட்டு யோகி வேமனை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க, நம்ம வந்துட்டு எப்ப கோவமே இல்லாம ரொம்ப நம்ம மனச வந்து ரொம்ப சாந்தமா வச்சுட்டு இருப்போமோ அப்போ வந்துட்டு நம்ம என்னவா மாறிடுவோம் அப்படின்னா பரம யோகியா மாறிடுவோம் மாஸ்டர்ஸ். சோ நம்ம என்ன செய்யணும்? கோவப்படாம நம்ம மனசை எப்பயுமே பீஸ்ஃபுல்லா சாந்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் பரமயோகி ஆயிடுவோம். அததான் இவர் யோகி வேமன் அவர்கள் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு. அப்படி யாரெல்லாம் வச்சிருப்பாங்களோ அப்படிப்பட்டவர், அந்த மாதிரி மனச சாந்தமா வச்சிருப்பவங்க வந்துட்டு முக்திய ரொம்ப எளிமையா அடைஞ்சிருவாங்க. ஓகேவா? நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கிறது எதுக்கு? நமக்கு முக்தி அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே. சோ அந்த முக்தியை நீ எப்ப அடைவ? நம்ம வந்து கோவமே இல்லாம எப்போ நம்ம மனச வந்துட்டு ரொம்ப சாந்தமா வச்சிருப்போமோ அப்போதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு முக்திய, அப்படிப்பட்டவங்க முக்திய வந்துட்டு ரொம்ப எளிமையா அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்துட்டு எங்கெங்கயோ கோவில்களுக்கு போக தேவையில்லை, எங்கேயோ ஹிமாலயாஸ்க்கு போக தேவையில்லை. எதுக்காக? முக்தி அடையறதுக்காக. நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம உடலை நம்ம கிட்டயே வச்சுக்கிட்டு இந்த ஆனாபான சதி தியானத்தை நம்ம பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நம்ம தியானம் பண்றதே எதுக்காக? எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போறதுக்காக. எண்ணங்கள் இல்லாத நிலையை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து சாந்தமா ஆயிடும். எப்போ நம்ம மனசு சாந்தமா ஆகுதோ அப்போ ஈஸியா நமக்கு முக்தி நம்ம அடைஞ்சிருவோம் மாஸ்டர்ஸ். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டி நுண்ணவாடு பரமயோகி, அப்படிப்பட்டவங்க வந்துட்டு பரமயோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்ரீ தியாகராஜ சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாந்தமுலேக சௌக்கியமு லேது. சாந்தமு அப்படின்னா சாந்தியா, பீஸ்ஃபுல்லா. பீஸ்ஃபுல் இல்லாம நமக்கு சௌக்கியம், சுகம் கிடைக்காது. சோ நம்ம எப்போ சாந்தமா இருப்போமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ சுவாமியே இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எப்பயுமே நம்மளோட நோக்கம் எல்லாம் எதுல இருக்கணும்னா நம்ம மனச வந்துட்டு சாந்தமா வச்சுக்கிறதுலதான் நம்மளோட நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ சுவாமி யாரும் சொல்லியிருக்காரு. சோ அப்படி அப்படிப்பட்ட நமக்கு ஒரு ஒன்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளோட மைண்ட் எம்டி ஆகி சாந்தமா மனசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எது சத்தியம், எது அசத்தியம், எது தர்மம், எது அதர்மம், எது நிரந்தரமானது, எது தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் யுஞ்சதே இதி யோகஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ்கிருதம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஞ்சதே இதி யோகஹன்னா, யோகஹ அப்படின்னா ஒற்றுமை. ஓகேவா? யோகம் அப்படின்னா, யோகி அப்படின்னா 3 வகையில இருக்கு. என்னென்ன? கர்மயோகி, ஞான யோகி, ராஜயோகி அப்படின்னு சொல்லிட்டு. சோ கர்மயோகி, ஞான யோகி, ராஜயோகி அப்படிங்கிறது யோகி. யோகம் அப்படின்னா ஒற்றுமை. ஓகேவா? சோ செயல்கள் எல்லாம் எப்போ ஒன்று கூடி இருக்கும் போது அவங்க கர்மயோகி ஆவாங்க, கரெக்டா செய்யும் போது. அதே போல ஞானம் எல்லாம் ஒன்று கூடி இருந்தால் ஞான யோகி. அதே போல யாரெல்லாம்
நம்மளோட பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆயிருப்போமோ அவங்க ராஜயோகி. இந்த மூணுத்துமே கரெக்டா இருந்து கம்ப்ளீட் ஆனவங்க தான் பரமயோகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு நமக்கு தெரியும் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், நம்மளோட குருஜி. பத்ரிஜி சார் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு. கர்மயோகின்னு வச்சுப்போம். கர்மா அப்படின்னா என்ன? செயல்கள் இல்லையா? அவர் பாருங்க, இந்த தியான மகா சக்கரம், தியான மகா யஜ்ஞங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, சாப்பாடு பரிமாறுற இடத்துக்கு வந்துட்டு அந்த செயலை செய்வாரு, எல்லாருக்குமே பரிமாறுவாரு அவரு. அதே போல நிறைய மாஸ்டர்ஸ் வீடுக்கு போகும்போது நிறைய இடத்துல அவர் வந்து சமைச்சிருக்காரு. சோ அவர் எவ்வளவோ செயல்களையும் செஞ்சிருக்காரு. அது போல ஞான யோகி, ஞானத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து சொல்லாத ஞானமே கிடையாது. எவ்வளவு ஞானம் இருக்கோ எல்லா ஞானத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ ஞான யோகி அவரு. அது போல ஒரு ஜன்மத்துல அவர் வந்துட்டு 200 years கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணிருக்காரு. சோ அவர் ஆட்டோமேட்டிக்கா அப்போ என்ன ஆயிருப்பாரு, அவரோட ஆன்மாவோட கனெக்ட் ஆயிருக்கிறதால அவரு பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆயிருப்பாரு ராஜயோகியா. சோ இந்த மூணுமே கம்ப்ளீட் பண்ணதாலதான் நம்ம எல்லாருமே அவரை பரமயோகி அப்படின்ட்டு சொல்றோம். அப்படிப்பட்ட பரமயோகி சொல்லி கொடுத்த விஷயத்துலதான், சொல்லி கொடுத்த பாதையில நம்ம எல்லாரும் போறதால நம்ம வந்துட்டு நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டம் மாஸ்டர்ஸ். அந்த பரம குருவே நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்திருக்காரு, நீ தியானம் செய், மூச்சு மேல கவனம் மட்டும் வச்சா போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது, உனக்கு எல்லாமே உனக்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்துட்டு நம்ம மனசை எப்பயுமே சாந்தமா வச்சுக்கிறது மேலதான் நம்மளோட கவனம் ஃபுல்லா இருக்கணும் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல யோகி வேமன் அவர்கள் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகத்துக்கு போலாம். మనసులోని ముక్తి మరియొక్క చోట వెతుకుబోవువాడు వెర్రివాడు గొర్రె సంక పెట్టి కొల్ల వెతుకు రీతి விஸ்வதாபிராம வினுரவேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாங்க. நம்மளோட மனசுலயே முக்தி இருக்கு, ஆனா மரியொக்க சோட்ட வெத்துக்கு போவுவாடு வெர்ரிவாடு, நம்ம மனசுலயே முக்திய வச்சுக்கிட்டு மித்த வேற இடங்கள்ல எல்லாம் தேடுறவ முட்டாள்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ அப்ப நம்ம மனசுலயே முக்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்போ மனச வந்துட்டு கிளீனா வச்சிருப்போமோ, எந்த எண்ணங்கள் இல்லாம வச்சுக்கும் போது அந்த முக்தி அங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எங்கேயுமே தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தேடுறவன் முட்டாள்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுல எப்படி கம்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. கொர்ர சங்க பெட்டி கொல்ல வெத்துக்கு ரீதி அப்படின்னா, நம்ம ஆடை வந்துட்டு நம்ம கிட்டயே வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுறோமா. சோ அப்போ முக்தி அப்படின்றது வந்து நம்ம கிட்டே இருக்கு, ஆனா நம்ம வேற எல்லா இடத்துலயும் தேடுறோம் இல்லையா? அப்படி பண்ணாம நம்ம முக்தி வந்துட்டு நம்ம மனசுலயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா இந்த ஸ்லோகத்துல யோகி வேமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். சோ அப்ப நம்ம எங்கேயாவது தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கா முக்திக்காக? எங்கேயுமே போக தேவை கிடையாது. அவ்வளவு ஈஸியஸ்ட் மெத்தட் சொல்லி கொடுத்திருக்காரு நம்ம குருஜி. యాత్ర పోయిత అతడు నేల తిరిగిన భద్రమైన ముక్తి పదవి కనడు మనసు నిల్పునతడు மகனீய மூர்த்திரா விஸ்வதாபிராம வினுரவேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, யாத்ரா அப்படின்னா என்னன்னா யாத்திரைகள். நம்ம நிறைய தீர்த்த யாத்திரைகள் இருக்கு இல்லையா? நார்த்ல நிறைய இருக்கு, கேதார்நாத், அமர்நாத், பத்ரிநாத், காஷி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்த்த யாத்திரைகளுக்கு எல்லாரும் போறாங்க. ஏன் போறோம் அப்படின்னா, அங்க வந்துட்டு என்ன சொல்றது, அங்க போனா அந்த சாமியை கும்பிட்டுட்டா பூஜை பண்ணா வந்து நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்ட்டு தீர்த்த யாத்திரைகளுக்கு நிறைய போறாங்க இல்லையா? ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, தீர்த்த யாத்திரைகள் எதுக்காக போகணும் அப்படின்னா, ஆக்சுவலா அதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா, அந்த மாதிரி இடத்துல இருக்கிற யோகிகளாகட்டும் மகர்ஷிகளாகட்டும் அவங்களோட ஞானத்தை நம்ம அங்க போய் அவங்களோட ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலா தீர்த்த யாத்திரைகளே இருக்கு. ஆனா இந்த கலியுக காலத்துல எல்லா காலகட்டத்துல எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது பூஜை பண்றதுக்கும் சாமியை கும்பிடுறதுக்கு மட்டும் தான் மாதிரி மாத்திட்டாங்க. சோ மாஸ்டர்ஸ் தீர்த்த யாத்திரைகள் கண்டிப்பா போகணும். எதுக்காக? அங்க இருக்க யோகிகள்ல இருந்து நம்ம எவ்வளவு கத்துக்கலாம், எவ்வளவு ஞானத்தை
கத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, சும்மா மௌனத்தோட இருப்பாங்க. அவங்க செயல்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு கரெக்டா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு டைமண்ட் மாதிரி அவ்வளவு ஒரு ஞானத்தை வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கும். சோ அந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தை வந்துட்டு நம்ம அடையறதுக்காக தான் தீர்த்த யாத்திரைகள். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், இப்போ காலகட்டத்துல எப்படி மாறிடுச்சு, நம்ம வந்துட்டு கும்பிடுறதுக்கு கடவுளை கும்பிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு பிரதர்ஷனை பண்ணணும், இவ்வளவு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மாத்திட்டாங்க. ஆனா நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமே வந்துட்டு நம்ம அந்த அப்படிப்பட்டவங்க கிட்ட இருக்கிற ஞானத்தை நம்ம வந்து கத்துக்கலாம் மாஸ்டர்ஸ். அதுதான் இவங்க வந்துட்டு தீர்த்த யாத்திரைகளை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனசு நில்புணத்தடு மகனீய மூர்த்திரா. பாருங்க, இங்கேயுமே அதேதான் சேம் சொல்லியிருக்காங்க. மனசை யார் வந்துட்டு ஒருநிலைப்படுத்துறாங்களோ, ஸ்டாப் பண்றாங்களோ, ஒரு இடத்துல வைக்கிறாங்களோ, அவங்க வந்து மகனீய மூர்த்திரா, ரொம்ப உயர்ந்தவங்களை விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிரேட்டஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க யாரு? மனசு நில்புணத்தடு. யாரெல்லாம் நம்ம மனதை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்களோ, எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாம, அவங்கதான் ரொம்ப கிரேட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதே போல ஸ்திர சித்தே ஜீவன் முக்தி. பாருங்க, நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம மனசை நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உயிரோட இருக்கும் போதே முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல. சோ இப்ப வந்துட்டு இல்லைன்னா அப்படி மனசை நிறுத்தாதவனுக்கு ஃபுல்லாவே கஷ்டங்கள் தான் இருக்கும். என்ன மாதிரி கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா, அது பினான்சியலா இருக்கலாம், இல்லைன்னா நோய்களா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? சோ யார் ஒருவன் மனசை நிறுத்தாம இருக்கானோ அவனுக்கு கஷ்டம்தான், துக்கம்தான். அதுவும் மாஸ்டர்ஸ், இப்ப வந்து துக்கம் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா வருத்தப்படுறது அது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனோட எக்ஸாம்ல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு 2 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒருத்த வந்துட்டு ஐயோ நான் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் இல்லையா, அது ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிப்பான். இன்னொருத்த வந்துட்டு ஓகே நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா நான் இந்த வாட்டி சரியா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுப்பான். ஓகேவா? 2 பேருக்கும் சிச்சுவேஷன் ஒண்ணுதான். ஆனா இங்க பாருங்க, அவன் பாக்குற நோக்கம் எப்படி இருக்கு, வெவ்வேறா இருக்கு இல்லையா? என்ன, இவன் வந்து எப்படி அந்த மனசு எப்படி பாத்துச்சு, இவனோட மனசு கெட்ட வழியில பாத்துச்சு. என்னன்னு, இல்ல என்னால முடியாது, 10th அது ஃபெயில் ஆயிட்டு அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன் மனசு சொல்லிச்சு. சோ அவன் சூசைடே பண்ணிக்கிட்டான், உயிரே இல்ல. ஆனா இவனோட மனசு பாருங்க, இன்னொரு பையன் என்ன பண்ணுச்சு, அவனோட மனசு நீ கம்மியா படிச்சிருக்க, இன்னும் நல்லா படிச்சா இன்னும் அதிக மார்க்குகள் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு. அப்ப பாருங்க, மனசு கையில தான் எல்லாமே இருக்கு. என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆயிடும் நம்ம மனசை மட்டும் நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா. சோ அதனாலதான் சொல்லுவாங்க, மனசுதான் ஹீரோவும், மனசுதான் வில்லனும் மனசுதான். இப்போ ஒரு ஆக்சுவலா இது ஒன்னும் ஒரு குட்டி கதை. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து டெய்லி அவங்களோட வீட்டுல வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து டெய்லி ஒரே டைமுக்கு வந்து அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. சோ அவங்க சாப்பாடு சாப்பிடும் இடத்துல வந்துட்டு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு. அந்த ஜன்னல் வழியா அவங்க வந்து பக்கத்து வீட்டையும் பார்க்க முடியும். சோ டெய்லி இவங்க எந்த நேரத்துக்கு சாப்பிடுவாங்களோ அதே நேரத்துக்கு அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா துணி காய போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ இவங்க அதை டெய்லி ஜன்னல் வழியா பார்ப்பாங்க. ஒரு நாள் வந்து இந்த சாப்பிடுறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த புதுசா கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த மனைவி என்ன சொல்வாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, டெய்லி அவங்க வந்துட்டு பாருங்க இதே டைம்ல நம்ம சாப்பிடும் போதே துணி காய போடுறாங்க, அதுவும் அந்த துணியெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க, அந்த காய போடுற துணியே இல்லாம அந்த அம்மா போட்டிருக்க துணியும் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைஃப் நோட் பண்றா. என்னன்னு, இன்னைக்கு என்ன அந்த அந்த காய போடுற அம்மாவோட துணியும் ரொம்ப பளபளன்னு மின்னுட்டு இருக்கு, எல்லா துணியும் காய போடுற துணியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவனை கூப்பிட்டு சொல்லும் போது, அப்ப அவங்க கணவன் சொல்வாங்க, இன்னைக்கு சண்டே தானே, நான் வீடெல்லாம் தொடச்சிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே இந்த ஜன்னல்ல இருக்க கண்ணாடியும் நான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு அவங்க போட்டிருக்க துணியும் காய போடுற துணி அழுக்கு கிடையாது மாஸ்டர்ஸ்,
அந்த கண்ணாடியிலதான் அழுக்கு இருக்கு. சோ அந்த அம்மா அந்த அழுக்கான கண்ணாடி வழின்னு பார்க்கும்போது அந்த பர்சனோட கிளாத்தும் காயப்பட்டிருக்க கிளாத்ஸுமே அழுக்கா தெரிஞ்சது. அதுவே பாருங்க, அந்த கண்ணாடியை தொடச்சதுக்கு அப்புறம் பார்த்ததுல ரெண்டுமே நீட்டா தெரிஞ்சிருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம்? நம்ம மனசு வந்துட்டு சேம் இதே ஃபார்முலா தான். மனசு வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மளோட மனசு வழியில நல்ல வழியில பார்த்தா நல்ல ரிசல்ட் வரும், கெட்ட வழியில பார்த்தா கெட்டதா தான் நம்ம பார்ப்போம். நம்மளோட குருஜி என்ன சொல்வாரு, நீ சம்சாரத்துல இருந்தே குடும்பத்துல இருந்தே நிர்வாணம் அடையணும், மோட்சம் அடையணும், முக்தி அடையணும் சொல்லிட்டு நம்ம இந்த ஆனாபானசதி மெடிடேஷனை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அந்த மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லா விஷயத்திலுமே ஆனந்தமா சந்தோஷமா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். இதுதான் மனசுக்கான டாபிக். தேங்க்யூ சோ மச்.